ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த அரபிக் குத்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அரபிக் குத்தில் வந்து ஏற்கனவே 5 பாகங்கள் வெளியாகிவிட்டன. கடந்த பாகத்தில் வந்து துபாயை பற்றி பார்த்துருப்பீங்க டீட்டெயிலாக. இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபு நாடுகளில் பூராமே பார்த்திங்கன்னா மலையாளிகள் அதிகமாக இருக்காங்க. கேரளாவில் எடுத்துட்டிங்கன்னா அரபு நாட்டில் இருக்கிறவங்க மிக மிக அதிகம். அந்த மாநிலத்தோடைய பொருளாதாரமே மேம்படுவதற்கு அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணி தான் காரணம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே படித்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்தியாவிலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்நிய செலாவணியில் அதிக மக்கள் போய் வெளிநாட்டில் வேலை பார்த்து அதை கடந்த 20-30 வருடங்களாக இப்போ வந்து அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் போய் அதை விட அதிக சம்பளம் வாங்குறதுனால அந்த ரேட்டிங்கில் நம்ம கூடிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 70கள் 80கள் 90கள் 2000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து தென்னிந்தியாவுக்கு அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணி தான் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுன்னு சொல்லலாம். எப்படி இவ்வளோ மலையாளிகள் அங்கே போனாங்க, எப்படி போனாங்க? இவ்வளோ மலையாளிகளுக்கு மட்டும் ஏன் அங்கே வேலை கிடைக்குது? நர்ஸ் எடுத்தாலும் மலையாளி, அதாவது ஃபீமேல் நர்ஸு, வீட்டு வேலை பார்ப்பவர்களுக்கு ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்கள் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு நிறையா பேர் போகிறாங்க. அதே மாதிரி கூலி தொழிலாக, அதாவது அரபு நாடுகளில் வந்து போய் இந்த கட்டட வேலை இந்த வேலை பார்க்குறதுக்கெல்லாம் மலையாளி போக மாட்டான். அதுக்கு மேலே உள்ள பணிகளுக்கு ஆஃபீஸ் கிளர்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு அப்படி போனவங்க, அதுக்கப்புறம் அதை வைத்து தொழில் நடத்துகிறவங்க. ஏன் தங்க நகை கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரபு நாட்டில் மிகப்பெரிய கடைகள், துபாயில் மிகப்பெரிய கடைகள் எல்லாம் யார் வச்சுருக்காங்க அப்படின்னா மலையாளிகள். எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு வளர்ச்சி வந்துச்சு? எப்படி எந்த காலகட்டத்தில் போனாங்க? எதுக்காக போனாங்க? அவர்களுடைய நிலை என்ன? அதே மாதிரி தமிழர்கள் பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க, டெக்னீஷியனாக இருக்காங்க, இல்லை உயர் பதவியில் இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் கூலி தொழிலாளிகளாக அங்கே போகிறது ரொம்ப அதிகம். அதாவது கட்டட தொழிலாளியோ கூலி தொழிலாளியோ, இப்போ நம்ம இதில் வடிவேல் காமெடியிலலாம் பார்த்த மாதிரி ஒட்டகம் மேய்க்கிறது கூட நம்ம ஆட்கள் போய் சிக்கிறான். வேறு ஏதாவது வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க, பாஸ்போர்ட்டை பிடிங்கிட்டு 2 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சா தான் இங்கே திரும்பி வர முடியும் மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்னா, திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு கசாலி. அவர் தான் வந்து இந்த அரபு நாடுகளில் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே இருந்திருக்கார் பல்வேறு நாடுகளில். அவர்கிட்ட அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்கோம். வணக்கம் மிஸ்டர் கசாலி. வணக்கம். உங்கள் அரபு குத்து பயங்கர குத்து போயிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு அதாவது உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆனால் என்னென்னா, நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சது. நம்ம உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினோம்னா மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அது மட்டும் தெரியுது. ஏன்னா திரைப்படத்துலேயும் அப்படித்தான், வாழ்வியல் சம்மந்தப்பட்டதோடு நம்ம சொன்னோம்னா திரைப்படம் வெற்றி அடையுது. நம்ம கற்பனை நான் தான் பெரிய கற்பனைவாதி அப்படின்னு பண்ணோம்னா மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேது. அப்படிங்கிறது இந்த சேனலில் வந்து அரபு குத்து சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அரபு நாட்டை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு சொல்லி வித்தியாசமாக யாரும் கேள்விப்படாத விஷயங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல, அது தோண்டி எடுத்தீங்க இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான இந்த வெற்றிக்கு, இவ்வளோ வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி மலையாளிகள் எப்படி போய் பெரும் பதவிகளை பிடிச்சிடுறாங்க. பெரும்பாலும் கூலி தொழிலாளிகளாக, அதாவது இந்த போர்ட் டாக்கில், அதே மாதிரி கட்டட தொழிலாளியாக, இந்த 16ஆம் மாடியில் தொங்கிட்டு வெள்ளை அடிக்கிற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கெல்லாம் போகாமல் மேலே வர்றாங்க. ஏன் வந்து தமிழர்கள் வந்து இந்த வேலைக்கு அதிகமாக போனாங்க. ஆனால் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு, 75% குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் 80-90 காலகட்டங்களில் இவர்கள் ஏன் அதிகமாக போனாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். சரி, ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம இந்த மலையாளிகள் வந்து அரபு நாட்டுக்கு அதிகமாக போனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜியோகிராஃபி இருக்குல்ல, ஆதி காலத்திலேருந்தே அரபு நாட்டோட அந்த பெனின்சுலா இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா ஸ்ட்ரெயிட் ரூட் வந்து கொச்சின். ஓகே, அப்போது எது ஈஸியாக போக முடியுமோ, இங்கே குஜராத்திலேருந்து கொச்சின் வரைக்கும் உள்ளவங்க வந்து அந்த பக்கம் போக முடியும். அதில் அரபு நாட்டுக்கு அதிகமாக போனது வந்து மலையாளிகள். காரணம் வந்து இப்படி சொல்லிக்கலாம், ஒரு டைமில் அரபு நாட்டுக்கு வந்து மலையாளிகள் அதிகமாக போனாங்க. இந்த ஃபாரிஸ்ட் இந்த பக்கம் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து தமிழர்கள் அதிகமாக போனாங்க. அது காரணம் வந்து சோழர்கள் அது வந்துச்சு. அதில் வந்து என்னென்னா, நான் ஒரு வரலாற்று விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எப்படின்னா, பாண்டியர் காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பே துறைமுகம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியரோட துறைமுகம் வந்து கேரளா, தற்போது கேரளா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து தான் அரபு நாடுகளுக்கு, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு பாண்டிய நாட்டிலிருந்து கரூர் வழியாக, அது வந்து வரலாற்று ஆய்வில் கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கரூர் தான் மையப்பகுதியாக இருந்திருக்கு. அந்த கரூரில் வைத்து தான் வந்து பொருளை பிரிச்சிருக்காங்க. அங்கேருந்து சோழ நாட்டுக்கு இந்த பக்கமும் பாண்டிய நாட்டுக்கு இந்த பக்கமும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணது பாண்டியர்கள். இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பைசஸை ஏற்றுமதி பண்ணிக்காங்க. அதாவது மிளகு, கிராம்பு, இந்த மாதிரியான கேரளாவில் கிடைக்கிற ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அது போக பறவைகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரள கடற்கரையிலேருந்து நேராக அரபு நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னுடைய தடம் பதித்த தமிழன் புத்தகத்தில் எழுதியிருப்பேன். என்னோடய ரிசர்ச்சில் அந்த புத்தகத்தில் என்னென்னா, இந்த கருப்பாக இருப்பான்ல, நம்ம தமிழன் கருப்பாக தான் இருப்பான், இந்த கருப்பு வியாபாரிகள் வருவான் அப்படின்னு சொல்லி அரபு நாட்டு இளவரசிகள் ராணிகள்லாம் காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இந்த முத்துக்கள் பவளங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம தூத்துக்குடியில் முத்துக்குளி பாயலாம். அப்போ வந்து அதில் எடுத்து அதை பயங்கரமாக டிசைன் பண்ணி கைவேலைப்பாடுகள்லாம் பாட்டினோடனே அவர்களுக்கு அங்கே முத்து கிடைக்காது. கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக தங்கத்தை, பெருமளவு தங்கத்தை கொண்டு வந்துடுவாங்களாம். அதனால தான் வந்து பாண்டிய நாட்டில் வந்து மார்க்கோ போலோ வந்தப்போ சொல்லியிருக்கேன், இவ்வளோ தங்கத்தை நான் சுற்றிய நாடுகள்லையோ எந்த ராஜ்யத்திலையும் பார்த்ததில்லைன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் இப்போ சமீபத்து வரலாறை தொடரலாம். என்னென்னா, இங்கே கேரளா வந்து மக்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கல் வசதி. ஃபஸ்ட்டு கிபி 600களில் வந்து அங்கே சேர மன்னன் வந்து முகமது நபியை சந்திக்க போயிருக்காரு அப்படின்ற ஒரு வரலாறு தெரியும். ஏன்னா காரணம் வந்து இந்த பக்கம் இருந்தவங்க சுற்றி போகணும், அங்கே வந்து ஈஸியாக போக முடியும். ஏற்கனவே ட்ரேடு இருக்குது, 2000 வருஷத்துக்கு மேலே ட்ரேடு இருக்குன்னா அங்கே ஈஸியாக போக முடியும். அப்படியே இந்த கடல் வழி பயணம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அரபு நாடுகளுக்கு வந்து மலையாளிகள் போனாங்க. இன்னொன்று, மலையாளிகளோட மனநிலை என்னென்னா, உள்ளூரில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, கொடி பிடிப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தேன் வெளியூருக்கு போனால் அடங்கி அப்படி வேலை செய்வாங்க. அவங்க மாதிரி வந்து சிறந்த வேலைக்காரனும் கிடையாது, மோசமான வேலைக்காரனும் கிடையாது. இது ஒரு பெரிய அழிவு. அங்கே நீங்கள் அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு போனாலும் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, கல்வி அறிவு உண்டு. அதாவது உயர் படிப்புங்கிறது வந்து தமிழர்களை விட கேரளாக்காரங்க கம்மி உயர் படிப்பு. ஆனால் ஜெனரலாகவே எழுத படிக்க தெரியும். அப்புறம் வந்து கொஞ்சம் லேட்ரல் திங்கிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அவங்களுக்கு வந்து அரபு நாட்டுக்கு போகும்போது என்ன வேலை கிடைச்சாலும், ஒரு டிகிரி ஹோல்டர் என்ன வேலை கிடைச்சாலும், ஒரு ஆஃபீஸ் பாயா, ஒரு டீ போடுற பாயா போனான்னா, இல்லை நானே வந்து அங்கே ஒரு இரிகேஷன் கம்பெனியில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆஃபீஸ் பாயா போனவன் கடைசியில் வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இரிகேஷன் டிசைனராக, சீஃப் டிசைனர் ஆனான். படித்தவன் அதாவது கிடைக்கிற வேலையில் சேர்ந்துடுறது, அதுக்கப்புறம் அதை தொழிலை கற்றுக்கொண்டு அதே கேப்சர் பண்ணுறது. அதில் இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இங்கே துபாயிலிருந்து ஒரு 110 கிலோமீட்டர் வந்து ராசல் கைமான்னு ஒரு எமிரேட்ஸ் இருக்குது. ஒரு 7 எமிரேட்ஸில் ராசல் கைமான் ஒரு எமிரேட்ஸ். அங்கே என்ன ஒரு முக்கியமான வளம் அப்படின்னா மலைகள் இருக்குது. அந்த மலைகள் நம்ம ஊர் பெரிய கரும்பாறையில் இருக்காது, ஒரு மெட்டமார்பிஸ் ராக் மாதிரி ஒரு லூஸாக இருக்கும் இருக்குது. அது வந்து எதுக்கு பயன்படும்னா சிமெண்ட் தயாரிக்க பயன்படும். அங்கே வந்து RAK சிமெண்ட்ஸ்னு ஒரு ராசல் கைமா சிமெண்ட்ஸ் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து வந்தவங்க என்னென்னா நேராக தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில், ஏன்னா இங்கே தான் அப்போ வந்து இந்த மாதிரி சிமெண்ட்ஸ் சம்மந்தமாக இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே இங்கேருந்து செலக்ட் பண்ணி போயிருக்காங்க. அங்கே வந்து டீ போடுறதுக்கு, அதுவும் MDக்கு டீ போடுறதுக்கு ஒரே ஒரு மலையாளி வந்து அங்கே போயிருக்காரு. 15 வருஷத்தில் ஒரு 250 மலையாளிகள் 100 பேருக்குள்ளே தான் வந்து தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கு பீப்பிள் 300 தமிழனும் தெலுங்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணி அவன் ஆளை உள்ள என்னென்னா வெறுமனே ஏன் ஆளுன்னு சொன்னால் யாரும் விட மாட்டாங்க. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க இல்லையா. மலையாளிகளோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, எந்த தொழிலாக இருந்தாலும் சின்சியராக கற்றுக்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, யாராக இருந்தாலும் நீங்கள் ராக்கெட் சயின்ஸாக இருந்தாலும் அதையும் நான் கற்றுக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன், யார் வேணாலும். இன்னொன்று, எந்த இடத்துலையும் வந்து வெறுமனே சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் டெக்னிக்கலாவோ வியாபார ரீதியாகவோ புத்திசாலித்தனமோ இல்லாத யாரையும் இந்த உலகம் ஏற்றுக்கிறாது. மலையாளிகள் வந்து புத்திசாலிகள். ஓகே, இன்னொன்று, மலையாளிகளுக்கு உள்ளே வந்து அவ்வளோ ஒற்றுமை இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 2-3 பேர் மலையாளிகள் இருக்குன்னா, மலையாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு மலையாள மேனேஜர் வந்து மலையாளிக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. தமிழர்கள் இருக்காங்கல்ல, வந்தால் தமிழ்நாட்டுக்காரன்னா ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுவாங்க. அதுதான் என்ன மனப்பான்மை. அது மலையாளிகள் வந்து ஒருத்தன் உள்ளே போயிட்டால் ஒரு 500 பேர் இருக்க கம்பெனியில் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 150 பேர் மலையாளி அங்கே இருப்பான். ஆனால் தமிழர்கள் தலைமை ஏற்கக்கூடிய நிறுவனத்துலேயும் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறதுல இருக்கிறதை இழந்துடுறாங்க. புதுசாக போனவனை தமிழனை சேர்க்கவும் மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்னென்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பொறாமை. நமக்கு வந்து எப்படின்னா, அவங்களுக்கோட பொறாமையும் நம்மளுடைய பொறாமையும் ஒரு வித்தியாசப்படுத்தலாம். நம்மளுடைய பொறாமை வந்து நமக்குள்ளேயே நிறையா பொறாமை அடிச்சுக்கிடுவோம். அவங்க பொறாமை வந்து
வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அடிச்சு துரத்தி விடாங்க. ஸோ அவங்களுக்கும் வெளி ஆட்களை வெளி மாநிலங்களில் வேற்று ஆட்களை பார்த்தா போகாமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ஆட்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நீ பெருசாக நான் பெருசாக காலவாரி விடுறதுல நமக்கு அடிச்சுக்கிடுவோம். அப்போது புதுசாக தமிழர்கள் வந்து டெக்னிக்கலாக யாராவது வந்தாங்கன்னா அங்கே வேலை கேட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒழிக்கிறது நம்ம தமிழனாக தான் இருப்பான். ஓகே, இது தமிழனோட மனப்பான்மை. ஆனால் அதே நேரத்தில் லேபராக வர்றாங்கல்ல, வந்தால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மதராசி குவைஸ், நல்ல வேலை வைப்பான், உண்மையாக இருப்பான், கோவப்படுவான் ஆனால் உண்மையாக இருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அரப்ஸுக்கு வந்து மலையாளிகளை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உண்டு லேபராக இருந்தால். அதே மாதிரி இந்த கேஃபட்டீரியா டீ கடை வைக்கிறதுலேருந்து ஆஃபீஸ் பாயிலேருந்து அதில் டெக்னிக்கலாக வைக்கிறதுலேருந்து அத்தனை இடத்துலையும் ஆண் பெண் 2 பேருமே வந்து மலையாளிகள் வந்து சளைக்காமல் எல்லா இடமும் பரவி நிற்கிறது. ஒன்று உங்கள் போகிறதுக்கு ரூட் ஈஸி, போனதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி சொல்லும் இல்லையா, அது தகவமைப்பு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த தான் நான் கேட்க வரேன், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளும் மனப்பக்குவம் தமிழர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது மலையாளி கண்டிப்பாக இல்லை. நம்ம வந்து எங்கே போனாலும் ரிஜிடாக வந்து அப்படி நிற்போம். அவன் அப்படி இல்லை, குனிஞ்சு வளைஞ்சு ஓகே சார் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்னு. இன்னொன்று அங்கே வந்து லேபர் மினிஸ்ட்ரி அண்ட் இமிக்ரேஷன், அங்கே வந்து பாஸ்போர்ட் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு பண்ணுறதுக்கு சாப்பா குத்துறதுக்கெல்லாம் வந்து மலையாளிகள் வந்து பிஆர்ஓஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து ஒயிட் கலர் கந்தூரான்னு சொல்லி அரப்ஸ் மாதிரியே போட்டு மேலே வந்து இந்த ரிங்கு மட்டும் போட முடியாது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அரபிக்கு பேசுனாங்கன்னா ரியல் அரபி கூட தோற்றுவாங்க. இல்லை அதையே அந்த ரிங்கு போட, ரிங்குக்கு என்ன வித்தியாசம்? ரிங் வந்து அவங்களுக்கான அடையாளம், அந்த மண்ணின் மேந்தலுக்கான அடையாளம். அது ரிங் வேற ஆள் போட, வேறு நாட்டுக்காரன் போட முடியாது, போடக்கூடாது. ஓகே, அப்படி போட்டால் வந்து ரொம்ப கலந்து போய் யாரும் தெரியாமல் போயிருமில்ல, அதுக்காக இந்த ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் போடலாம், மேலே துணி கூட போட்டுக்கலாம், ரிங்கு மட்டும் போடுறதுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெறுமனே மேலே ஒயிட் கலர் ஒரு துண்டை போட்டு உள்ளே போய் அரபிக்கு பேசுனாங்கன்னா ரியல் அரபிக்காரன் தோற்றுருவான். அதே மாதிரி வேறு நாட்டுக்காரங்கள் நிறைய வந்தாங்கன்னா டீ கடையிலேருந்து அது தேரா துபாய்ன்னு சொல்லி ஒரு ஏரியா இப்போ வந்து வேறு நிறைய வளர்ந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ அந்த தேரா துபாயில் வந்து சாதாரண சின்ன சின்ன கடைகள், டீ கடை, கேஃப்டீரியெல்லாம் வச்சு அப்புறம் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. வந்து அங்கே வந்து ஜெர்மன் பாஷை வந்து பேசினான், சைனீஸ் பாஷை பேசுனாங்க, ரஷ்யன் பாஷை பேசுனாங்க. அப்படி அவங்களுடைய பாஷை கற்றுக்கிற இது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மலையாளிகளும் இங்கே இருக்கிற பிராமின்ஸும் ஒன்று. கிட்டத்தட்ட மனப்பான்மை பார்த்திங்கன்னா மலையாளிகள் மனப்பான்மையும் இங்கே இருக்கிற பிராமின் மனப்பான்மையும் ஒன்று. எந்த இடத்துக்கு தக்க மாதிரி தகவமைப்பு அவன் முன்னாடியே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் 3 வருஷம் தான் இருக்க போகிறோம், இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மலையாளிகள் வந்து உள்ளே பூந்தோம்னா நாட்டில் என்ன உயர் பதவியை பிடிக்க முடியும், எந்த பிஸ்னஸை பிடிக்க முடியும், எதெல்லாம் கேப்சர் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிறான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நமக்கு பேசிக் ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு வளைஞ்சு கொடுக்க மாட்டான், சண்டை போடுவான். அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க, சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போது கிராஜுவேட் படித்த ஒருத்தன் வந்து ஒரு தமிழன் ஒரு மலையாளி ஒட்டக மேய்க்கிறதுக்கு போட்டாயின்னு வச்சுங்களேன், நம்ம ஆட்கள் கதறி வேலை செய்ய முடியாமல் மெலிஞ்சு போய் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி கதறி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விசா முடியும் போது வேறு வழி இல்லாமல் ஊருக்கு வந்து சேர்ந்துருவான், அது மாதிரி ஆகிடும். ஆனால் மலையாளி என்ன செய்வான்னா ஒட்டகம் மேய்ப்பான், அதுக்கப்புறம் வேறு ஆட்களுக்கு நல்ல லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜில் பேசுவான். அங்கே வந்து சூடானி, எத்தியோப்பியன், அப்புறம் மற்ற அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க, அவங்கள்ட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவான். அவங்க வந்து திட்டினா கூட வந்து வாங்கிட்டு அமைதியாக இருப்பான். அப்புறம் சில வருடங்களில் அந்த ஒட்டக கம்பெனிக்கு இருக்கிற பண்ணைக்கு வந்து இவன் மேனேஜராக இருப்பான். அது ஓனர், கிட்டத்தட்ட ஓனர் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து அவையெல்லாம் ஓடிக்கிறாங்க, ஓனர் இருக்க மாட்டான். கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும் இருப்பாங்க. அல்ல, அடுத்து பார்த்தா அங்கே வந்து ஒரு 10 பேர் வேலைக்காரனா 8 பேர் மலையாளி இருப்பாங்க அங்கே. ஓகே, ஆனால் ஒட்டக பண்ண தான் முதல்ல தெரியாதனமாக கிராஜுவேட்டாக இருந்தவன் வந்து ஒட்டக மேய்க்கத்தான் போட்டாங்க. நம்மாக்கள் வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டு அழுது குமிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் அல்லது இப்போ போடா நீ வந்து இங்கேருந்து லாயக்கே இல்லைடா அப்படின்னு சொல்லி அவன் துரத்தி விடுற அளவுக்கு வந்து வந்துடுவாங்க. அவன் வந்து என்ன செய்வான்னா அந்த இடத்துல அடாப்ட் ஆகி இந்த ஒட்டகம் இப்படி பண்ணலாம், இவ்வளோ பாலுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒட்டக பால் வந்து நல்ல ஒரு விஷயம், அப்புறம் அது எவ்வளோ வருதோ அதில் வந்து சைடில் விற்கிறதுலேருந்து அவ்வளோ வேலையும் பார்ப்பான். ஆனால் ஓனர் வந்தான்னா அவ்வளோ கை கட்டி அவ்வளோ சூப்பராக அப்படி நடிப்பாங்க. எல்லோரும் இல்லை, பட் மெஜாரிட்டி நான் சொல்கிறது. அதில் மலையாளியில் வந்து ஏமாந்த மலையாளிகள் உண்டு, பெர்சன்டேஜ் கம்மி. இப்போ இங்கே வந்து எப்படின்னா
நம்ம வந்து படிச்சிருந்தா கூட நான் இது படிச்சிருக்கேன், இந்த வேலையை தவிர இறங்கி வந்து நான் வந்து ஒரு துரும்புத்தி நகர்த்த மாட்டேன் அப்படிம்பாங்க. அவன் அப்படி இல்லை, நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, இந்த சான்ஸை உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை குணம் இருக்கு இல்லையா. அந்த அடிப்படை குணத்தில் மலையாளிக்கும் தமிழுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இதனால தான் வந்து தமிழர்கள் அந்த காலகட்டத்திலேருந்து சமீப கால வரைக்கும் தொழிலாளியாக போனான்னா அதையே வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக நினச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான். மலையாளிகள் வந்து அங்கே போய் அதை பேஸாக வச்சு பல மொழிகளை கற்றுக்கொண்டு அந்த வளங்களை பற்றி அதை பற்றி அந்த கம்பெனியை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு கம்பெனியை கேப்சர் பண்ணிடுறான். மலையாளிக்கும் தமிழர்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் வந்து ஆட்டிடியூடு. ஓகே, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் தன்னம்பிக்கை இருக்குல்ல, நல்ல உழைப்பாளி. தமிழர்கள் வெளியூருக்கு போனால் இங்கே போனால் நல்ல உழைப்பாளி, தன்னம்பிக்கை ரொம்ப குறைவு. மலையாளிகளுக்கு வந்து ஆவரேஜ் அல்லது நல்ல உழைப்பாளிகள், வெளியூர் போனால் நல்ல உழைப்பாளிகள், உள்ளூரில் போனால் இருக்கிற மோசமான உழைப்பாளிகள், பண்ணவே மாட்டாங்க. அப்போது நல்ல உழைப்பாளிகள், தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க, அப்புறம் சந்தர்ப்பத்துக்காக காத்து கிடக்கிறதில்ல. ஒரு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமா, அது வாடி இருக்கவே மாட்டாங்க. சின்ன மீனையும் பிடிப்பாங்க, பெரிய மீன் வர வரைக்கும் பெரிய மீனையும் பிடிப்பாங்க. மலையாளிகள் மாதிரி சந்தர்ப்பத்துக்காக காத்து கிடக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இல்லை. அதனால தான் அரபிகளுக்கு என்ன தெரியுமா, அவங்களுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா, பொதுவாக மனுஷங்களுக்கு நாய் ஏன் வளர்ப்பாங்க, எப்போ வந்தாலும் பிஸ்கட் போட்டால் வாலாட்டும், அடிமையும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை குணம். அரபுகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, அப்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட விசுவாசமாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிப்பாங்கல்ல. இவனுக்கு தமிழனுக்கு வந்து நடிக்க தெரியாது. பொதுவாக தமிழர்களுக்கு ஏதாவது கேட்டான்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படிமா, கேட்டால் ஓகே சார் இது பண்ணாலும் இப்படி பண்ணிடலாம், இது இப்படி மாற்றி பண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்து அவனுக்கு ரொம்ப சௌரியம் பண்ணுற மாதிரி பண்ணி தன்னோட வளங்களை வந்து எடுத்துக்குவான். இன்றைக்கி இன்னொன்று சொல்லுவோம், ஷேக் பேலஸ், ரூலர்ஸ் பேலஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலஸஸில் அதிகமாக வேலை பார்க்குறது மலையாளிகள். காரணம், சமையல் கட்டிலேருந்து காரு, தோட்ட பராமரிப்பு, இது அப்புறம் மேனேஜரு, அதிலேருந்து மேக்சிமம் இருக்கிற மலையாளிகள். என்னென்னா அந்த மன்னர்களுக்கும் மன்னர் சார்ந்த அந்த இடங்களுக்கும் ஆட்களுக்கும் வேலை செய்ய தேவைப்படுற ஆட்கள் வந்து அதிகமாக வந்து மலையாளிகள் இருக்காங்க. அதில் வந்து என்னென்னா அறிவு சார்ந்து அடிமையாக இருக்கணும். அந்த இது வந்து கரெக்டாக வரும். அடிமை இல்லை, அதாவது அப்படி காட்டிக்கணும். எனக்கு இல்லை, எனக்கு தேவை சொன்னால் சரின்னு கேட்குறான், அவன் எனக்கு வேணும். இப்போ நம்ம ஊரில் அவனுக்கு வந்து மாதம் வந்து 25,000 கிடைக்குது. அதே இது வந்து அங்கே சாதாரணமாக அங்கே போய் இந்த மாதிரி வந்து தகவமைப்போடு அனுசரித்து போகிறதுனால அவனுக்கு வந்து 50,000 கிடைக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கங்கே வருமானமெல்லாம் வரும். அது திருடுறான்னு சொல்ல முடியாது, டிப்ஸ் கிடைக்கும், இதில் எல்லாமே கிடைக்கும். சேர்த்தா 1 லட்ச ரூபா கிடைக்குது. 25,000 இங்கே வாங்கி 20,000 செலவு பண்ணி 5,000 மிச்சம் பண்ண கஷ்டப்படுற இடத்துல அங்கே வந்து பெருசாக செலவு பண்ணவும் முடியாது. ஓகே, இப்போ இவனுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குது. இப்போ இவன் சார்ந்தவங்களுக்கு சொந்தம் பொண்டாட்டியோட தம்பி, இது தம்பி சொத்தம் பூரா சேர்த்து மொத்தமாக சேர்த்தான்னா அங்கே இருக்கிற வளத்தை பூரா, அந்த வளம்னா அங்கே இருக்கிற பெட்ரோல் வளம் இல்லை, அந்த வருமானம் இருக்குல்ல, வருமானத்தை வந்து பெரிய அளவுக்கு வந்து கேரளா கொண்டு வர முடியும். இப்போ வந்து அரபு நாட்டிலேருந்து கேரளாக்காரங்களை திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா கேரளா ஸ்டேட் இருக்குல்ல, அங்கே வந்து படுக்க இடம் கிடைக்காது, நிற்கத இடம் கிடைக்கும். இல்லை, அது ஒரு விஷயம் இருக்குது. அவர்களுடைய வேலைக்கு, அதாவது என்னென்னா மலையாளிகளோட வெற்றி அப்படின்னா பாகிஸ்தானி இருக்கான், அது வந்து முஸ்லீமு, அவனையும் மீறி தமிழர்கள் பெரும்பகுதி இருக்கான், அவனையும் மீறி அப்புறம் வந்து அரேபியன்ஸ் ஆந்திராக்காரன் கொஞ்சம் தான் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய அடிமைகளாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனெல்லாம் தாண்டி கோல வச்சுறது அப்படின்றது ஒரு பெரிய வெற்றி தானே மலையாளிகள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மலையாளிகள் வந்து உழைப்பு ப்ளஸ் அறிவு, அது போக வந்து அனுசரித்து போகிறது. ஆனால் அது மூன்றையும் இவர்கள் எல்லாமே இது ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் தமிழனாக இருந்தாலும் தெலுங்கனாக இருந்தாலும் அது குறைகிறதுனால இவர்களுக்கு வெற்றி. ஆப்பிரிக்கன் வந்து உழைப்பான், திருடுவான், அல்லது எழுத்து நிற்பான், அப்புறம் ஜெயிலுக்கு போக பயப்பட மாட்டான். பங்களாதேஷி உழைப்பாளியே கிடையாது, பெருசாக உழைக்க மாட்டாங்க, ஆனால் பயங்கர திருடங்க பங்களாதேஷ். அங்கே மொத்தத்துக்கு அங்கே பங்களாதேஷ்னா ஸ்டோரில் வந்து இன்சார்ஜாக கொடுத்துறாதேம்பாங்க. இல்லை, இது வந்து எப்படின்னா சொல்கிறது வந்து யாரையும் அவமரியாதைப்படுத்துறது. இது வந்து முழுக்க முழுக்க நான் பேசுகிற அத்தனையுமே என்னோட அனுபவம். நான் அந்த பகுதியை பொறுத்தான். ஆமாம். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா குர்சி தும்ம குர்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுவாங்க. பங்களாதேஷ் வந்து நிறையா திருடுவான். ஓகே, அதுக்காண்டி நம்ம ஆட்கள் திருட மாட்டானா அப்படி இல்லை, நம்ம ஆட்கள் சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பான், அவன் சந்தர்ப்பத்தை உருவாக்கி திருடுவான். அப்புறம் திருடி சப்போஸ் பிடிச்சா ஊருக்கு போனால் ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போகக்கூடிய அங்கே திருடுவாங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த அனுசரித்து போகிறதோ அல்லது திறமையோ குறைவு.
தமிழர்கள் வந்து திறமை நல்லா இருக்கும், உழைப்பாளி எல்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கான், யாருக்கும் மடங்க மாட்டான், சொல்லு கேட்க மாட்டான், எனக்கு இப்படி தான் நிற்பான். அதனால் அவன் வந்து எந்த ஒரு கம்பெனி எதுவாக இருந்தாலும் நமக்கு அனுசரித்து போகிற வேலையாட்கள் அதில் 3மே நிறைஞ்சிருக்கிற வந்து மலையாளிகள். அந்த மலையாளிகள் வந்து ஒரு பக்கம் பார்த்தா இந்திய நாட்டுக்கு அவங்க வந்து ஒரு பக்கம் கொடுப்பனை. ஆனால் கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டில் வந்து உள்ளுக்குள்ளே டெவலப் பண்ணுறது இருக்கு இல்லையா, டெவலப்பே பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா டூரிசம் மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே லோக்கலில் வேலை பார்க்க மாட்டாங்க, யாரையும் வேலை பார்க்க விட மாட்டாங்க. அந்த டெவலப்மெண்ட் இன்னும் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இன்கேஸ் ஏதாவது கல்ஃப் வார் டைமில் வந்து கேரளா மிரண்டாங்க, அலர்னாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊரையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்போ வந்து நிச்சயமாக இதில் பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம அடுத்த பகுதியில் கேரள பெண்கள், அதாவது கேரள பெண்கள் வந்து பகுதி பேர்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில். இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு, என்ஜினியரிங்கு மெடிக்கல் இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸில் மாறிடுச்சு. இப்போ யூரோப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர்கள் படிப்பதே வந்து நர்சிங் படிக்கிறது அவர்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நர்சிங் முடித்தோம்னா துபாயில் வேலை கிடைக்கும், சவுதியில் கிடைக்கும், ஜட்டா இதில் கிடைக்கும், அதில் கிடைக்கும்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெண்களுக்கு அங்கே உள்ள பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, இவர்கள் அங்கே சேஃபாக வேலை பார்க்கலாமா அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி தங்கம், ஏன்னா தங்க நகை கடைகள் இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா கேரளா தான் டாப்பு. பல முன்னணி நகை கடைகள் வந்து கேரளாவில் இருந்தால் பிரான்ச்சஸ் இந்தியா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட 80% கடைகள் யாருன்னா மலையாளிகளோட ஜோய்ஸ் ஆலுக்காஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. பீமா ஜுவல்லர்ஸ் இப்படி இருக்குது, பெரிய பெரிய கடைகள், பிரம்மாண்டமான கடைகள் இருக்குது. எப்படி வந்து துபாயில் வந்து இவர்கள் கோல வச்சுனாங்க, எப்படி தங்க பிஸ்னஸில் மலையாளிகள் இறங்கினாங்கன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை ரொம்ப நன்றி நேயர்களே. அடுத்த எபிசோடில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். இந்த தொடர் அப்படி தொடரும்போது நிறைய தகவல்கள் அரபு நாடுகளை, அந்த பகுதியில் உள்ள யுஏஇன்னு இருக்கு இல்லையா, பற்றிய உள்ள பல அது வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.